டெய்லி ஒரு DevOps கமெண்ட்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்ல நம்ம பார்க்க போற கமெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் நேம். இந்த பேஸ் நேம் அப்படிங்கிற கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பாத் இருக்கு, ஒரு மல்டிபிள் டைரக்டரி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுல எனக்கு கடைசியா இருக்கக்கூடிய நேம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேம் மட்டும் வித்தவுட் ஸ்லாஷ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் நேம் அப்படின்ற கமாண்ட். இப்போ மல்டிபிள் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி ஒரு அப்சல்யூட் பாத் வந்து நான் மேனுவலா கிரியேட் பண்றேன் அப்படின்னா எம்கேடிஆர் கமாண்ட் யூஸ் பண்ணி -p தென் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் டைரக்டரோட நேம் லைக் ஏ பி சி அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து அந்த சி மட்டும் எனக்கு வேணும். முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விதமான டைரக்டரி எனக்கு ரிமூவ் ஆயிட்டு வித் ஸ்லாஷோட ரிமூவ் ஆயிட்டு எனக்கு சி மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பேஸ் நேம் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி A/B/C அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சி மட்டும் கிடைக்கும். நீங்க அந்த பேஸ் நேம் யூஸ் பண்ணி அதோடைய கடைசியா இருக்கக்கூடிய அந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அந்த டைரக்டரோட நேம் அந்த வேல்யூ வந்து வித்தவுட் ஸ்லாஷ் நீங்க என்ன பண்ண முடியும், பேஸ் நேம் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். ரியல் டைம்ல DevOpsல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்ட். நீங்களும் செக் பண்ணி பாருங்க.